ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரை ஃபேமிலி. அமரன் மூவி, இராணுவம், ஃபேமிலி, லவ், ஃபேமிலி பாண்டிங், ஃபேமிலியில் நடக்கிற பிரச்சனை, ஒரு ஒரு மிலிட்ரி மேனுக்கு பொண்ணு கொடுக்கறதுல வர பிரச்சனை, லவ் பிரச்சனை, வேறு ரிலீஜன் பிரச்சனை, அங்கே நடக்கிற ப்ராப்ளம், நாட்டோட பிரச்சனை. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு போகாமல் இருந்திருந்தாருன்னா இவருக்கு இந்த மாதிரி ஆயிருக்காதுன்னு ஒவ்வொரு நாளும் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க இல்லைங்களா? இருந்தாலும் முகுந்த் சாருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்திருக்கு நிறைய பேருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வெறும் ஒரே வருஷத்தில் 1000 பேர் இறந்துருக்காங்க. அந்த அந்த வார் அப்படின்ற அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த கடத்திருக்கு. அப்படியே கடந்து போக முடியாதுல்ல. இந்த ஒரு படம் பார்த்துட்டு இந்த படத்தோட தாக்கம் பல பேருக்கு போய் சேர்ந்துருக்கும். ஒவ்வொரு நாளும் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்த அப்பாவை எங்கள் அம்மா 23 வருஷமும் அந்த ஒரு நைட் கடத்துறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எங்கள் அம்மா ஒரு 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 மிலிட்ரி மேன் போயிட்டு வரல அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த அந்த இந்து அப்படின்ற அவங்களோட முகுந்த் சாரோட ஒய்ஃப் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. சேட் ட்ரூத், அப்பா 12 இயர்ஸ் முன்னாடி இதே மாதிரி வேலைக்கு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்டால் அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஒரு ஜேர்னி ஃபேஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, ஃபேமிலி, ரிலேஷன், சொசைட்டி கூட. அந்த அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த படத்தில் என்னால் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது. ஒரு வீட்டோட பெரியவர் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு கிடைக்கிற மரியாதை, அதே போல் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கிற பாசம், இது எல்லாமே மாறும் அப்படிங்கிறதும் இந்த 12 வருஷமாக நான் அனுபவிக்கிற ஜேர்னியும் இந்த படத்தோட ஜேர்னியும் நிறைய சிமிலாரிட்டி சொல்லலாம். இது எல்லாம் தாண்டி இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்குறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. கமல் சார் மாதிரி ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் இல்லை அப்படின்னா இந்த படம் இவ்வளோ பெருசாக இருக்காது. சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ இல்லைனா இந்த படம் இவ்வளோ பெருசாக போயிருக்காது. ஸோ சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி மாதிரி பல பேர், நிறைய மிலிட்ரிஸ் ரிலேட்டடான இன்னும் நிறைய கதைகள் சொல்லலாம். துப்பாக்கிக்கு அப்புறம் அந்த நல்ல படத்தில் லிஸ்ட்டு, இந்த இராணுவம் லிஸ்ட்டில் இதுதான் சொல்ல முடியும். ரொம்ப நாள் கழிச்சு ஜெய்ஹிந்த் படத்தோட ஆடியோவை இன்னும் வச்சுட்ருக்கோம் நிறைய இடத்துல. நிறைய படங்கள் வந்தால் ஆடியன்ஸுக்கு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது மிலிட்ரிக்கு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தி ஷார்ட்ஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரை ஃபேமிலிக்கு. சைனிங் ஆஃப், மதிவாணன்.